கால்சியம் நம்ம சாப்பிட்டாலுமே அது எலும்புக்கு போய் சேரணும்னா விட்டமின் டி வேணும். அந்த விட்டமின் டி ஆக்டிவேட் பண்றது யாருன்னா கிட்னி தான். அப்ப சோடியம் பொட்டாசியம் கரெக்டா பேலன்ஸா சம அளவுல இருந்தாதான் நரம்பு மண்டலம் வந்து சமமா இயங்கும். மூளையில எந்த விதமான ஒரு நோயுமே வராது. கிட்னி மட்டும்தான், கிட்னி தவிர வேற எந்த உறுப்பு சோடியம் பொட்டாசியமை பேலன்ஸா மெயின்டைன் பண்றது இல்ல. டங் டைனோசிஸ்ல நாக்குடைய சைட்லயும் டிப்புன்ற அந்த ரீஜன்லயும் பர்பிள் கலர்ல நாக்குடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்படி சேஞ்ச் ஆகுதுனால ஹார்ட்ல பிளட் ஸ்டாசிஸ் அப்படின்ற கண்டிஷன் 99% இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வணக்கம், நான் ஹீலர் பொன்ராஜன், அமிர்தா அக்குபஞ்சர் கிளினிக்கினுடைய மேனேஜிங் டைரக்டர், சேலத்திலிருந்து. இப்போ இந்த பார்க்க போகிற வீடியோ எங்களுடைய 75 நாள் டிசிஎம் அட்வான்ஸ் அக்குபஞ்சர் வகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு வெள்ளோட்டம் அதனுடைய சுருக்கம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா ஒரு வகுப்புனா அந்த வகுப்பில் 75 நாள் கிளாஸ் எடுக்க போகிறோம். அந்த வகுப்பில் என்னெல்லாம் இருக்கும், எப்படி இருக்கும், என்ன மகத்துவம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கான ஒரு சிறிய குறிப்பு தான் இந்த வீடியோ. ரொம்ப சரியாக சொன்னால் நீங்கள் பேசிக் அக்குபஞ்சர் படிச்சிருக்கலாம், டிப்ளமோ படிச்சிருக்கலாம், எம்எஃப் படிச்சிருக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், கிளினிக் வச்சுருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரிங்க. நார்மல் அக்குபஞ்சர் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் டிசிஎம் அக்குபஞ்சர் படித்தாலும் சரிங்க. இந்த வீடியோவை மட்டும் ஒரு தடவை முழுமையாக நிதானமாக பொறுமையாக ஒரு முறை பார்த்துருங்க. பொதுவாக அக்குபஞ்சருங்கிறது உலகத்தில் உள்ள அத்தனை வைத்தியத்துறைக்கும், அது அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, அது மாதிரி எல்லா வித மெடிக்கல் சிஸ்டத்துக்கும் இணையானது, மகத்துவமானது, உன்னதமானதுன்னு பியூர் மெடிக்கல் அட்வான்ஸ் சயின்ஸோட நம்மளுடைய டிசிஎம் அக்குபஞ்சர் ஒத்து போயிருக்குது, முழுமையாக மேட்ச் ஆகும். அப்படி ஒரு விஷயத்தை, ஒரு ஆதாரத்தை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்லது, ஹீலர் பொன்ராஜ் சார். வணக்கம், நான் அமிர்தா அக்குபஞ்சர் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் சேலம்ல இருந்து ஹீலர் பொன் ராசா அவர்களுடைய மகன் ஹீலர் தமிழரசன் பேசுறாங்க. மொத்தம் 12 உள்ளுறுப்புகள் தான் நம்ம டிசிஎம் அக்குபஞ்சர்ல சொல்றோம். இந்த 12 உள்ளுறுப்புகளுக்குமே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு கிட்னி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் 14 வகையான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டிசிஎம்ல வந்து சொல்றாங்க. இந்த 14 வகையான ஃபங்க்ஷன்ஸ்ல ஒன்று தான் நம்மளுடைய கிட்னி தான் நம்மளுடைய எலும்பு, ஸ்பைனல் கார்டு, பிரெயின் இது மூணையும் பராமரிக்குது அப்படின்ற ஃபங்க்ஷன். இது எப்படி மெடிக்கலா வந்து பாத்தீங்கன்னா பராமரிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்னி தான் நம்ம போன் வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம் அப்படின்ற அந்த மினரலை எடுத்து கொடுக்குது. அது எப்படின்னா, கால்சியம் நம்ம சாப்பிட்ற உணவுல கிடைக்குது. நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ன பண்ணும், அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த அப்சர்வ் ஆன கால்சியம் வந்து போனுக்கு போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு விட்டமின் டி வேணும். அந்த விட்டமின் டி எங்க கிடைக்குதுன்னா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளியில இருந்து நமக்கு கிடைக்குது. அப்புறம் சில குறிப்பிட்ட உணவுகள்ல இருந்து விட்டமின் டி கிடைக்குது. இந்த விட்டமின் டி நம்ம உணவுல இருந்து எடுத்துக்கும் போது சூரியன்ல இருந்து நமக்கு வரும்போதும் இன்ஆக்டிவா இருக்கும். அது வந்து ஆக்டிவேட்ல இருக்காது, இன்ஆக்டிவா இருக்கும், செயல்படாது. அதை நம்ம கிட்னி தான் என்ன பண்ணும் அப்படின்னா தேவையான டைம்ல அதை ஆக்டிவேட் பண்ணிவிடும். அந்த விட்டமின் டி தான் என்ன பண்ணும் அப்படின்னா கால்சியம் மினரலை எடுத்துக்கிட்டு போனுக்கு கொண்டு போய் சேர்த்தும். ஸோ அப்போ கால்சியம் நம்ம சாப்பிட்டாலுமே அது எலும்புக்கு போய் சேரணும்னா விட்டமின் டி வேணும். அந்த விட்டமின் டி ஆக்டிவேட் பண்றது யாருன்னா கிட்னி தான். இதே போல ஸ்பைனல் கார்ட்லயுமே ஃபுல்லா எலும்பு தான் இருக்கு, வெர்டிப்ரா, ஸ்பைனல் வெர்டிப்ரா. அந்த வெர்டிப்ராஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டியை கொடுத்து கால்சியம் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு கிட்னி தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அப்போ கிட்னி யாருக்கெல்லாம் பாதிக்குதோ அவங்களுக்கு போனும் ஸ்பைனலும் வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். அது சம்பந்தமான நோய்கள் வந்து உருவாகும். இதே போல கிட்னி வந்து நம்ம பிரெயினை எப்படி பராமரிக்குது அப்படின்னா, பிரெயின், மூளை அப்படின்றது நரம்பு மண்டலத்தினால உருவான ஒரு உறுப்பு. நரம்பு மண்டலத்துல என்ன இருக்கும், நர்வஸ் சிஸ்டம்ல நர்வ்ஸ் இருக்கும், நரம்புகள் இருக்கும். அந்த நர்வ் செல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சோடியம் பொட்டாசியம் அப்படின்ற 2 மினரல் இருந்தாதான் நரம்பை இயங்கும். அப்ப சோடியம் பொட்டாசியம் கரெக்டா பேலன்ஸா சம அளவுல இருந்தாதான் நரம்பு மண்டலம் வந்து சமமா இயங்கும். மூளையில எந்த விதமான ஒரு நோயுமே வராது. ஸோ இந்த சோடியம் பொட்டாசியம் யாருக்கெல்லாம் அப்நார்மலாக இருக்குதோ, ஒன்றா ரொம்ப அதிகமாகிறது இல்லை ரொம்ப கம்மியாகுதோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு பிரெயின் ரிலேட்டடான பல டிசீசஸ் உருவாகும். இந்த சோடியம் பொட்டாசியத்தை கரெக்டாக பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுறது கிட்னி மட்டும்தான். கிட்னி தவிர வேற எந்த உறுப்பு சோடியம் பொட்டாசியமை பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ கிட்னி யாருக்கெல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதோ அவங்களுக்கு நர்வஸ் சிஸ்டம் சம்பந்தமான, பிரெயின் சம்பந்தமான எந்த வகையான நோயுமே வராது. சரி, ஒருவேளை ஒருத்தருக்கு கால்சியம் வந்து சரியா போனுக்கு கிடைக்கல அப்படின்னா அதனால வரக்கூடிய பல டிசீசஸ்ல பிரதானமான 2 நோய் என்னன்னா லுக்கீமியா, அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா உற்பத்தியாகி பிளட் கேன்சரா மாறிடும். இதே போல ஏப்ளாஸ்டிக் அனிமியான்னு சொல்லக்கூடிய சிவப்பணுக்கள் உற்பத்தி வந்து ரொம்ப குறைஞ்சிரும். என்ன காரணம் அப்படின்னா அந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெம் செல்ஸ், ரெட் போன் மேரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆகி அதுல இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆயிரும். காரணம், எலும்புடைய திக்னஸ் குறையும் போது உள்ள இருக்கிற போன் மேரோவும் கண்டிப்பா வீக் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஆர்பிசி செல்ஸ் ப்ரொடக்ஷன் குறையும். ஸோ இதனாலேயே ஒரு பேஷண்ட் வந்து அனிமிக் ஆவாங்க. இதே போல ஸ்பைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோலியோசிஸ் அப்படின்ற கண்டிஷன், அதாவது ஸ்பைனல் கார்டே அப்படியே எஸ் வடிவத்துல வளைஞ்சிரும். சில பேருக்கு கைப்போசிஸ் அப்படின்ற கண்டிஷன் வரும், அதாவது முதுக்கு வந்து கூன் உழுவுறது.
அடுத்து சில பேருக்கு ஸ்பாண்டிலோசிஸ் அண்ட் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் வரும். அதாவது ஸ்பைனல் கார்டில் டிஸ்க் பல்ஜ் ஆகிறது, அங்கே வந்து அதிகமாக கால்சியம் டெபாசிட் ஆகி போனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வளர்ச்சி ஏற்படுறது, ஸ்பைனல் கெனால் வந்து ஸ்டீனோசிஸ் ஆகிறது, செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு சொல்லக்கூடிய மூளைக்கும் ஸ்பைனல் கார்டுக்கு போகிற மிக முக்கியமான அந்த திரவம் போகக்கூடிய டியூப் வந்து சுருங்கிடுச்சுன்னா ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமும் பாதிக்கும். அடுத்து இதே போல அந்த ஸ்பைனல் கார்டில் கேன்சர் வருது, இந்த மாதிரி பல நோய்கள் வந்து உருவாகிறதுக்கு கிட்னி ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. இதே போல பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா அல்சைமர் டிசீஸ், அதாவது வயசாகும்போது நிறைய பேருக்கு இந்த ஞாபக மறதி ஏற்படுறது. அடுத்து டெமென்டியா அப்படின்னா மனநல கோளாறுகள், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், பைத்தியம் பிடிச்ச மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது. சைக்காலஜிக்கலா வர எல்லா டிசீசஸுமே டெமென்டியான்ற கண்டிஷன்ல வரும். அடுத்தது பிரெயின்ல கேன்சர் கட்டி வர்றது, அடுத்து எபிலெப்சி வலிப்பு நோய் வர்றது, பக்கவாதம் ஏற்படுறது, நடுக்கம் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் ஏற்படுறது. இது எல்லாமே பிரெயின்ல வர டிசீசஸ். நரம்பு மண்டலத்தை கிட்னி வந்து சோடியம் பொட்டாசியம் கரெக்டாக கொடுத்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அப்போ பிரெயின்ல இந்த மாதிரி டிசீசஸ்லாம் வரும். இப்படி கிட்னி இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷனை சரியா செய்யாததுனால இவ்வளோ நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு நம்ம டிசிஎம் அக்யூபஞ்சர் இதுக்கு ஒரு பாயிண்ட் காம்பினேஷன் இருக்கு. அது என்ன அப்படின்றத இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மொத்தம் 2 வகையான சிகிச்சை. இந்த புலிகளை கரெக்டாக பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு போனு, ஸ்பைனு, பிரெயின் 3ல எந்த நோய் இருந்தாலும் நம்ம கண்டிப்பா கியூர் பண்ண முடியும். இதுல ஃபர்ஸ்ட் டியூ4 அப்படின்ற பாயிண்ட் எசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலாதார சக்தியை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய அருமையான புள்ளி. அடுத்தது BL23 அப்படின்ற பாயிண்ட் கிட்னியோட பேக் ஷூ பாயிண்ட். அடுத்து BL11 எலும்புகளுக்கான இன்ஃபுளுன்ஷியல் பாயிண்ட். அடுத்து BL16 ஸ்பைனல் கார்டுக்கான இன்ஃபுளுன்ஷியல் பாயிண்ட். அடுத்து டியூ15, டியூ16, டியூ20 இது எல்லாமே பிரெயினுக்கான முக்கியமான புள்ளிகள். இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பைலேட்டர்ல 2 பக்கத்துலையுமே சிகிச்சை செய்யணும். எல்லாமே டானிஃபிகேஷன் டெக்னிக்ல நீட்லிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாக்சிபூஷனும் காட்டணும். டோட்டலாக இந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோ நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா 16 நிமிஷம் 16 மினிட்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட்டை பார்க்கணும். இந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேஷண்ட் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரீட்மெண்ட்ல GB39 அப்படின்ற மேரோவுக்கான இன்ஃபுளுன்ஷியல் பாயிண்ட். இந்த பாயிண்ட் மூலியமா பிரெயினையும் போனுக்குள்ள இருக்கிற மேராவையும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அடுத்த REN4 அண்ட் KI3 அப்படின்ற இந்த காம்பினேஷன் எசன்ஸ் அப்படின்ற அந்த மூலாதார பொருளை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய அருமையான பாயிண்ட். இந்த பாயிண்ட்ஸுமே பைலேட்டரலா 2 பக்கத்துலையுமே டானிஃபிகேஷன் டெக்னிக்ல நீட்லிங் பண்ணி மாக்சிபூஷன் காட்டணும். இந்த ட்ரீட்மெண்ட் எவ்வளோ நேரம் பார்க்கணும்னா 28 நிமிஷம் 28 மினிட்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட்டை கம்பல்சரி பார்க்கணும். ஸோ இப்படி நம்ம சொன்ன ப்ரொசீஜரில் கரெக்டாக இந்த பாயிண்ட்ஸை இதே வரிசையில் நீடில் பண்ணி சிகிச்சை செஞ்சீங்கன்னா யாருக்கு எந்த வகையான ஸ்பைனல் கார்டு, போனு, பிரெயின் டிசீசஸ் இருந்தாலும் அதை நம்ம கம்ப்ளீட்டாக 100% வந்து கியூர் பண்ண முடியும். பட் இது கூடவே ப்ராப்பரான ஃபுட் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைலையும் பேஷண்ட் வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே நம்ம இந்த முழு வகுப்பில் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது கிட்னியில் இருக்கக்கூடிய மொத்தம் 14 ஃபங்க்ஷன்ஸில் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மெயின்டைன் த போன், ஸ்பைன் அண்ட் பிரெயின் அப்படின்ற ஒரே ஒரு ஃபங்க்ஷனை கிட்னி எப்படி செய்யுது அப்படின்ற மெடிக்கல் கான்செப்ட் பார்த்தீங்க. அதை கிட்னி சரியாக செய்ய முடியலன்னா அதனால என்ன டிசீசஸ் வருதுன்னு பார்த்தோம். அதை சரி செய்யறதுக்கான ட்ரீட்மெண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்ன, பாயிண்ட் காம்பினேஷன்ஸ் என்ன அப்படின்றதை பார்த்தோம். இந்த மாதிரி மொத்த கிட்னியில் இருக்கிற 14 ஃபங்க்ஷன்ஸுக்குமே கிட்னி எப்படி செய்யுது, அதை செய்யலைன்னா அதனால என்ன டிசீசஸ் வரும், அதுக்கான பாயிண்ட் காம்பினேஷன்ஸ் என்ன அப்படின்றத முழு வகுப்பில் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தது கிட்னியில் இருக்கக்கூடிய 14 ஃபங்க்ஷன்ஸ். இந்த மாதிரி மொத்தமாக நம்ம உடம்புல இருக்கிற 12 உள்ளுறுப்புகளையுமே பல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. மொத்தமாக டிசிஎம்ல 12 ஆர்கன்ஸையும் சேர்த்து 74 ஃபங்க்ஷன்ஸ் நம்ம உடம்புல வந்து நடக்குது. 12 ஆர்கன்ஸ்லையும் மேஜரா இந்த 74 ஃபங்க்ஷன்ஸுமே எப்படி நடக்குது, அது பாதிச்சா அதனால என்னென்ன டிசீசஸ் வரும், அந்த 74 ஃபங்க்ஷன்ஸுமே சரி செய்யறதுக்கு 74 வகையான பாயிண்ட் காம்பினேஷன்ஸுமே நம்ம இந்த முழு வகுப்புல சொல்லி கொடுக்குறோம். அடுத்ததா எல்லா நாடுகள்லையுமே வந்து பாத்தீங்கன்னா அக்கிபஞ்சர்ல இருக்கக்கூடிய ஒரு காமனான சிலபஸ் இது. ஒவ்வொரு உறுப்புலையும் வரக்கூடிய சில குறிப்பிட்ட நோய்களுக்குன்னு ஆல்ரெடி ரெடிமேடா ஒரு காம்பினேஷன் இருக்கு. இந்த மாதிரி மொத்தம் எத்தனை காம்பினேஷன் இருக்குன்னா 103 காம்பினேஷன் இருக்குது 12 உறுப்புலையும் வரக்கூடிய நோய்களை ட்ரீட் பண்றதுக்கு. ஒரு பேஷண்ட் வந்து இப்போ இதயம் சம்பந்தமான சில அறிகுறிகள் சொல்றாங்க, நெஞ்சு வலிக்குது, படபடப்பா இருக்கு, வேர்க்கிற மாதிரி இருக்குது, மூச்சு விட முடியலன்னு சொல்றாங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, ஹார்ட்ல வந்து ஏதாவது பிளட் வெசல்ஸ்ல பிளாக்கேஜோ இல்ல ஹார்ட்டோட வால்ஸ் வந்து சுருங்கி இருக்கலாம், அப்போ ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு டிசீஸ் நேம் சொல்லுவாங்க. அதனுடைய சிம்டம்ஸ் மாதிரி தெரியுதுன்னு. நம்ம டிசிஎம் அக்குபஞ்சர்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்ன்ற டிசீஸ் நேம் சொல்ல மாட்டோம். அந்த ஹார்ட்ல எந்த வைட்டல் சப்ஸ்டன்ஸ் பாதிச்சிருக்கோ அந்த வைட்டல் சப்ஸ்டன்ஸை வச்சு அந்த கண்டிஷனுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹார்ட் அட்டாக் வரதுக்கு என்ன காரணம் நம்ம டிசிஎம் கான்செப்ட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹார்ட்ல இருக்கக்கூடிய பிளட் வந்து தேங்கிறது தான் அதுக்கு காரணம். இதை வந்து ஹார்ட் பிளட் ஸ்டாசிஸ் அப்படின்னு நம்ம டிசிஎம்ல இதுக்கு பேரு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம உடம்புல வரக்கூடிய பல நோய்களுக்கு டிசிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கன்ஸை பேஸ் பண்ணி அந்த கண்டிஷனுக்கு பேர் இருக்கு. அப்படி ஹார்ட் பிளட் ஸ்டாசிஸ்ன்றது ஒரு பேட்டர்ன். இதுதான் ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ல இந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு நெஞ்சு வலி ஏற்படும், உதடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பர்பிள் கலர்ல சேஞ்ச் ஆகும்,
கை விரலில் இருக்கிற நெகம்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். நெஞ்சு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனான ஒரு ஃபீலிங் வந்து ஈஸியாக அவங்களால ப்ரீத்திங் பண்ண முடியாது. ப்ரீத்திங் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அறிகுறியெல்லாம் வந்துச்சுனாலே ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வெஸ்டர்ன் மெடிசனில் சொல்கிற மாதிரி நம்ம டிசிஎம்ல என்ன சொல்லுவோம்னா ஹார்ட் பிளட் ஸ்டாசிஸ்ன்ற கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பேஷண்ட் எல்லா நேரமும் அவங்களுக்கு சிம்டம்ஸில் சொல்ல தெரியாது. அப்போ ஒரு பேஷண்ட் நம்ம கிட்ட வரும்போது நம்ம டயக்னோசிஸ்ல எப்படி உறுதி பண்றது, இது எப்படி கன்ஃபார்ம் பண்றது ஹார்ட் பிளட் ஸ்டாசிஸ் தான் அப்படின்றத எப்படி உறுதிப்படுத்துறது? இப்போ வெஸ்டர்ன் மெடிசன்ல என்ன பண்ணுவாங்க, ஸ்கேன் எடுப்பாங்க, ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க லேப்ல. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம்னா டங் டைனோசிஸை பயன்படுத்தும் போது நம்ம இதை அக்யூரேட்டா கண்டுபிடிக்கலாம். டங் டைனோசிஸ்ல நாக்குடைய சைட்லயும் டிப்புன்ற அந்த ரீஜன்லயும் பர்பிள் கலர்ல நாக்குடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்படி சேஞ்ச் ஆகுதுனால ஹார்ட்ல பிளட் ஸ்டாசிஸ் அப்படின்ற கண்டிஷன் 99% இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே போல பல்ஸ்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சாப்பி பல்ஸ் அப்படின்ற ஒரு வகையான நாடியும், வைரி பல்ஸ்ன்ற ஒரு வகையான நாடியும், நாட்டட் பல்ஸ்ன்ற ஒரு வகையான நாடியும் ஹார்ட் பொசிஷன்ல தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு 99% ஹார்ட் பிளட் ஸ்டாசிஸ் அப்படின்ற கண்டிஷன் உருவாக்கி ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியும். சரி, இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணா கூட இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ரெடிமேடா பாயிண்ட் காம்பினேஷன் டிசிஎம்ல இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப பாக்குறது அந்த ரெடிமேட் பாயிண்ட் காம்பினேஷன். இந்த ஒவ்வொரு புள்ளிகளையுமே எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கோம், இது எப்படி சிகிச்சை கொடுக்கணும், எதுல நீடில் பண்ணணும், எது மார்க்ஸா பண்ணணும், எதை டானிஃபை பண்ணணும், செடேட் பண்ணணும் அப்படின்ற முழு விவரத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முழு வகுப்புல சொல்லி கொடுக்குறோம். மொத்தம் 103 வகையான கண்டிஷன்ஸ்ல ஒரே ஒரு கண்டிஷன், ஒரு பேட்டர்ன். இதுதான் இப்ப நீங்க பார்த்ததா ஒரு பேட்டர்ன். ஒரு நோய்க்கு என்ன அறிகுறிகள் வரும், அதனுடைய டங் டைனோசிஸ் எப்படி பண்ணணும், அதுக்கு எப்படி பல்ஸ் பார்க்கணும், அதுக்கு என்ன புள்ளிகளை தேர்ந்தெடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ரெடிமேட் காம்பினேஷனோட இருக்கக்கூடிய இந்த டோட்டல் பேக்கேஜ் தான் ஒரு பேட்டர்ன் டிசிஎம்ல. இந்த மாதிரி மொத்தம் 103 வகையான பேட்டர்ன்ஸ் இருக்கு உலகம் முழுக்க. இந்த 103 பேட்டர்ன்ஸுமே நம்மளுடைய இந்த முழு வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறோம். சரி, இது எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்றோம், நீடில், மாக்ஸா, கப்பிங் மாதிரியான சிகிச்சைகளை பயன்படுத்தணும் தானே. அந்த நீடில்ல டானிஃபிகேஷன், பேலன்ஸ், செடேஷன் அப்படின்ற ஒரு அருமையான கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒரே புள்ளி அதை நம்ம 3 விதமா ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்றத கான்செப்ட். இது எப்படி அப்படின்றது நேரடி வகுப்புலேயே நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். அடுத்ததா இதுல என்னென்ன வகையான நீடில்ஸை டிசிஎம்ல பயன்படுத்துறாங்கன்னா காப்பர், கோல்டு, சில்வர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிளாஸ்டிக் 5 வகையான நீடில்ஸை பயன்படுத்துறாங்க. இந்த 5 வகையான நீடிலும் எந்தெந்த நோய்க்கு பயன்படுத்தணும், எந்த பேஷண்ட்டுக்கு பயன்படுத்தணும், எந்த கிளைமேட்ல பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நம்ம முழு வகுப்புல சொல்லி கொடுக்குறோம். அடுத்ததான் நீடில் சைசஸ் இருக்கு. 1/2 சுன்ல இருந்து 6 சுன், கிட்டத்தட்ட 6 இன்ச்சு லென்த் அளவுக்கு நீடில்ஸ் வந்து நம்ம டிசிஎம்ல இருக்கு. இதுல எந்தெந்த நீடில்ஸை எந்தெந்த புள்ளிகளை எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வகுப்புல சொல்லி கொடுக்குறோம். இதே போல மாக்சிபூஷன்லயுமே டானிஃபிகேஷன், பேலன்ஸ், செடேஷன் 3 விதமான சிகிச்சை முறை இருக்கு. இதுல சில ஸ்பெஷலான மாக்ஸா டெக்னிக்கும் இருக்கு. கார்லிக் வச்சு மாக்ஸா காட்டுறது, ஜிஞ்சர் வச்சு மாக்ஸா காட்டுறது, சால்ட் மாக்சிபூஷன், பெப்பர் மாக்சிபூஷன், ஆஷ் மாக்சிபூஷன், கப்பிங் மாக்சிபூஷன், பல வகையான மாக்சிபூஷன் தெரபிஸ் இருக்கு. இதுல ஒவ்வொரு விதமான மாக்சிபூஷனும் ஒரு சில குறிப்பிட்ட நோய்களுக்கு பயன்படுத்துவோம். இதே போல கப்பிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மூவிங் கப்பிங், ஃபயர் கப்பிங், வாட்டர் கப்பிங், ஐஸ் கப்பிங்னு பல வகையான கப்பிங் டெக்னிக்ஸ் இருக்கு. இதுல எந்தெந்த வகையான கப்பிங்கை என்ன நோய்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வகுப்புல சொல்லி கொடுக்குறோம். இதே போல எலக்ட்ரோ அக்குபஞ்சர், உலகம் முழுக்க அக்குபஞ்சர் எதுக்கு ஃபேமஸ்னா பெயினை ரிலீஃப் பண்றது, உடனே உடம்புல எங்க வலி இருந்தாலும் அதை குறைக்கிறது அக்குபஞ்சர் ஸ்பெஷல். அதுக்கு அக்குபஞ்சர் நீடில்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு அடிஷனல் டூல் தான் இந்த எலக்ட்ரோ ஸ்டிமுலேட்டர் அப்படின்ற டெக்னிக். இந்த எலக்ட்ரோ ஸ்டிமுலேஷன் மூலியமா நம்ம எலக்ட்ரோ அக்குபஞ்சர் ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கும்போது உடம்புல எங்க பெயின் இருந்தாலும் என்டார்பின்ஸ் அப்படின்ற அந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகி அந்த பெயின் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வந்து குறைக்கும். இது மெடிக்கல் சயின்ஸ். இந்த சயின்ஸையும் இதுக்கான பாயிண்ட்ஸ், உடம்புல எந்தெந்த இடத்துல வரக்கூடிய வலிகளுக்கு எங்க பாயிண்ட்ஸ் பண்ணி எங்கெல்லாம் எலக்ட்ரோ ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும், அந்த எலக்ட்ரோ ஸ்டிமுலேட்டர்ன்ற மிஷினை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற வரைக்கும் நம்ம இந்த வகுப்புல வந்து சொல்லி கொடுக்குறோம். டிசிஎம்னா என்ன நிறைய பேர் கேட்குறீங்க. டிசிஎம் அப்படின்றது ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் டிசிஎம். ஸோ இந்த டிசிஎம்ல மொத்தம் எத்தனை வகையான சிகிச்சை முறைகள் இருக்கு அப்படின்னா அக்குபஞ்சர்னு ஒரு சிகிச்சை இருக்கு, மாக்சிபூஷன் ஒன்று இருக்கு, கப்பிங்னு ஒன்று இருக்கு, எலக்ட்ரோ அக்குபஞ்சர்னு ஒன்று இருக்கு, ட்வினா அப்படின்ற மசாஜ் தெரப்பி இருக்கு, சீகாங் அண்ட் தாய்ச்சி அப்படின்ற எக்ஸசைஸ் ஒன்று இருக்கு, ஹெர்பல் தெரப்பி அப்படின்ற மூலிகை சிகிச்சை ஒன்று இருக்கு, அப்புறம் டயட்ரி ரெக்கமெண்டேஷன், எந்த உணவு எந்த நோய்க்கு சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாது அப்படின்னு இப்படி 8 வகையான சிகிச்சை முறைகளை உள்ளடக்கியது தான் டிசிஎம்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன். அது மாதிரி நம்ம டிசிஎம்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன்ல இருக்கிற அக்குபஞ்சருக்கு வந்து தத்துவங்கள் மொத்தம் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இன்யாங் பிலாசபி அப்படின்ற தத்துவம், அடுத்தது 5 எலமெண்ட் பிலாசபி அப்படின்ற பஞ்சபூத தத்துவம், அடுத்தது வைட்டல் சப்ஸ்டன்சஸ் பிலாசபி அப்படின்ற தத்துவம். மொத்தம் 3 வகையான தத்துவங்கள் இருக்கு நம்ம அக்குபஞ்சர் மருத்துவத்துக்கு. இந்த இன்யாங் யாருக்கு வந்து இம்பேலன்ஸ் ஆகுதோ அவங்களுக்கு தான் உடம்புல எல்லா நோயும் வரும் அப்படின்றதான் முதல் தத்துவத்துடைய கான்செப்டே. அப்படி உடம்புல ஒருத்தருக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா அது இன் எக்ஸஸ் ஆனதுனால வந்ததா, இல்ல யாங் எக்ஸஸ் ஆனதுனால வந்ததா, இல்ல இன் யாங் ரெண்டுமே ஒரே நேரத்தில் அதிகமாயிடுச்சா, இந்த மாதிரி மொத்தம் 8 வகையான ஸ்டேஜஸ் இருக்குங்க.
இந்த 8 ஸ்டேஜஸ்க்குள்ளார தான் எல்லா விதமான நோய்களும் எல்லா விதமான பேஷண்ட்ஸும் வருவாங்க. அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்றது மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா 100% அவங்களுக்கு பர்மனண்டான ஒரு சொல்யூஷனை நம்ம ஈஸியாக கொடுக்க முடியும் வெறும் இந்த இன்யாங் கான்செப்டை வச்சு. ஸோ இப்படி இந்த 8 ஸ்டேஜஸையும் சிம்டம்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பல்ஸ் டயக்னோசிஸ்ல எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த 8 ஸ்டேஜஸ்க்கு என்னென்ன காம்பினேஷன் பாயிண்ட்ஸ் வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம முழு வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறோம். இதே போல வைட்டல் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு ஒரு பிலாசபி இருக்கு. இந்த வைட்டல் சப்ஸ்டன்ஸ்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு செரிமான கோளாறு இருக்கு அப்படின்னா எர்த் எலமெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த எர்த் எலமெண்ட்ல எத்தனை உறுப்பு இருக்கு? ஸ்டொமக்கு, ஸ்பிளீன் 2 உறுப்பு இருக்கு. அப்ப அது ரெண்டையும் நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனா டிசிஎம்ல ஸ்பிளீன்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 வகையான முக்கியமான பொருள் இருக்கு. அதாவது அந்த உறுப்பு உருவானதே இந்த 5 விதமான முக்கிய பொருட்கள்னால தான். இந்த உறுப்பு இயங்குறதுக்கும் அந்த 5 மூலப்பொருட்கள் தேவை. அது என்னென்ன அப்படின்னா, எந்த உறுப்பா இருந்தாலும் செல்ஸ் இல்லாம உருவாகாது. அந்த எல்லா செல்களையும் உருவாக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் இருக்கு தானே, அந்த ஸ்டெம் செல்ஸ் தான் நம்ம அக்குபஞ்சர்ல எசன்ஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்றாங்க. ஒவ்வொரு செல்லுக்குமே ஆக்சிஜனும் தேவை, நியூட்ரிஷனும் தேவை. அதை தான் நம்ம அக்குபஞ்சர்ல எனர்ஜி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்றாங்க. அதே போல எந்த ஒரு ஆர்கன்ஸுக்குமே பிளட் வந்து கம்பல்சரியா தேவை. அந்த பிளட் தான் நம்ம டிசிஎம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பிளட் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா இம்யூனிட்டி எனர்ஜியை மெயின்டைன் பண்றதுக்கு, கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு லிம்ப் ஃப்ளூயிட் அப்படின்ற நிணநீர் மண்டலம் வந்து தேவை. அதை தான் நம்ம பாடி ஃப்ளூயிட் அப்படின்னு டிசிஎம்ல கன்சிடர் பண்றாங்க. ஃபைனலா ஒரு உறுப்பு எப்ப இயங்கணும், எவ்வளவு ஸ்பீடா அது ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு டோட்டலா ஒரு உறுப்புடைய இயக்கத்தை கண்ட்ரோல் பண்றது வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலமும் சுரப்பி மண்டலம், அதாவது ஹார்மோன் சிஸ்டமும் நர்வஸ் சிஸ்டமும் தான். இதை தான் நம்ம டிசிஎம்ல சோல் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்றாங்க. இப்படி இந்த ஸ்பிளீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 5 விதமான முக்கிய பொருட்களும் ஒன்னா சேர்ந்து தான் ஸ்பிளீனே உருவாயிருக்கு. ஸ்பிளீன் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இது 5மே எப்பவுமே ரெகுலரா தேவை. இதுல ஏதாவது ஒரு பொருள் குறைபாடானாலும் ஸ்பிளீனோடைய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே அதனால பாதிக்கப்படும். இப்படி ஸ்பிளீனுக்கு தேவையான இந்த 5 முக்கியமான மூலப்பொருட்கள் தான் வைட்டல் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த 5 முக்கிய பொருட்களும் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் தேவை. நம்ம அக்குபஞ்சர்ல சொல்ற 12 இன்டர்னல் ஆர்கன்ஸுக்குமே இந்த 5 முக்கிய பொருட்களும் தேவை. இதுல ஒன்னு இல்லைன்னாலும் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸுமே வந்து பாதிக்கப்படும். அந்த பாதிப்புகளை எப்படி நம்ம பிரிச்சு பார்க்கறது அப்படின்றதான் முழு டிசிஎம் கோர்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா சரி, இப்போ ஒரு உறுப்பு பாதிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் தானே. அடிப்படையில் நோய் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம டிசிஎம்ல 2 விதமான ரீசன் தான். ஒன்று, வெளியில இருந்து நோய் கிருமிகள் மூலியமா நோய் வர்றது தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 வகையான நோய் கிருமிகள் நம்ம அக்குபஞ்சர்ல சொல்லியிருக்கிறாங்க. சில பேருக்கு உடம்புக்குள்ளாரே நோய் உருவாகும். அது எதனால அப்படின்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுனால. இது எதனாலலாம் உருவாகுதுன்னா 2 காரணம் தாங்க. நம்மளுடைய எமோஷன்ஸை நம்ம சரியா பேலன்ஸ் பண்ணாததுனாலையும், நம்மளுடைய சில தவறான பழக்க வழக்கங்கள், தூக்கம், பசி, இந்த மாதிரி சில ஹேபிட்ஸை நம்ம வந்து சரியா மெயின்டைன் பண்ணாததுனால வரக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் ஃபிளம்ன்ற நோய் கிருமியை உடம்புக்குள்ளாரே உருவாகுது. இது உருவாகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா உடம்புல கொழுப்பு கட்டி வருது, யூட்ரஸ்ல கட்டி வருது, மூளையில கட்டி வருது, ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் சொல்லக்கூடிய முடக்குவாதம் ஏற்படுறது, கிட்னிலையும் கேல் பிளாடர்லையும் ஸ்டோன் உருவாகிறது, டயாபெட்டிஸ் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, ஸ்ட்ரோக் அட்டாக் ஆகிறது. இந்த மாதிரி பல வகையான தீவிரமான நோய்கள் உருவாகிறதுக்கு காரணமே இந்த ஃபிளம் தான். இந்த ஃபிளம்மை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் டிசிஎம்ல 15 வகையாக பிரிக்கிறாங்க. நம்ம கோர்ஸில் அது எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி 3 கேட்டகரியை பிரித்து சொல்லி கொடுக்குறோம். அந்த 3 கேட்டகரியான ஃபிளம்லையும் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால எது இதில் என்ன வகையான நோய்கள் உருவாகும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் பாயிண்ட்ஸ் என்ன, அதுக்கான காம்பினேஷன் என்ன அப்படின்றதையும் நம்ம முழு வகுப்பில் சொல்லி கொடுக்குறோம். சரி, இப்போ இந்த எமோஷன்ஸை பற்றி சொன்னோம்ல, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படக்கூடிய ஒரு நபர், அப்படி ஒரு நபர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதனாலே லிவர் வந்து பாதிக்கப்பட்ட லிவரில் வந்து பார்த்தீங்கன்னா பல நோய்கள் உருவாகுது அப்படின்னா அந்த கோவத்தை இயல்பாகவே அவங்களுக்கு வராமல் கட்டுப்படுத்தக்கூடிய அருமையான புள்ளிகள், சைக்காட்ரிக் பாயிண்ட்ஸ் நம்ம டிசிஎம் அக்குபஞ்சரில் தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி எந்த ஒரு பேஷண்ட் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டயக்னோசிஸ், அதாவது பரிசோதனை தெளிவாக நம்ம செஞ்சாதான் எந்த ஒரு நோய்க்கும் நிரந்தர தீர்வு நம்ம கொடுக்க முடியும். அந்த டயக்னோசிஸ் நம்ம டிசிஎம்ல 4 கேட்டகரியா இருக்கு. இன்ட்ராகேஷன் டயக்னோசிஸ், லிசனிங் டயக்னோசிஸ், பால்பேஷன் டயக்னோசிஸ், அப்சர்வேஷன் டயக்னோசிஸ். நார்மலா வெஸ்டர்ன் மெடிசன்ல நவீன மருத்துவத்தில் ஸ்கேனு, பிளட் டெஸ்ட், ரிப்போர்ட் அந்த மாதிரி பார்த்து ஒரு பேஷண்ட் என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த காலத்தில் நம்ம டிசிஎம் அக்குபஞ்சர்ல நாக்கை பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா எந்த உறுப்பு பாதிச்சிருக்கு, அதில் என்ன நோய் இருக்கு, எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி நாக்கில் மட்டுமே மொத்தம் 140 வகையான டங் டயக்னோசிஸ் மெத்தட்ஸ் இருக்குங்க. நமக்கான ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி, எக்ஸ்ரே மாதிரி இதுதான். ஸோ இது எல்லாமே நம்ம முழுமையான டிசிஎம் அக்குபஞ்சர் இந்த கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறோம். பால்பேஷன் அப்படின்றது மேஜரா பல்ஸ் டயக்னோசிஸ் தான். அதாவது மொத்தமாக 29 வகையான நாடி இருக்கு. ஒவ்வொரு ஆர்கன்லையுமே 29 வகையான பல்சஸை நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம டிசிஎம்ல இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்பெஷல் கான்செப்ட். இந்த டிசிஎம் பல்சஸை பற்றியே நம்ம தனியாக யூடியூப்ல வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, போய் வீடியோ பார்த்துக்கலாம். இதில் இந்த பல்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய பல வருட அனுபவத்தில் பல்ஸ் பார்த்து அந்த பல்ஸ் என்ன வடிவத்தில் இருக்குன்னு எங்களுடைய கற்பனையை நாங்களே சொந்தமாக தயாரித்த ஒரு
இமேஜ் தான் இது. ஸோ இதில் எந்தெந்த பல்ஸ் என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்றத நம்ம முழுமையாக நேரடி பயிற்சி வகுப்புலேயே இதை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இந்த வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி பயிற்சி வகுப்பு இருக்குது. பல்ஸ் வந்து கம்பல்சரி நேரடியாக தான் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இது முழுக்க முழுக்க எங்களுடைய சொந்த தயாரிப்பு. இதே போல் அடுத்ததான் நம்ம டிசிஎம்ல எவ்வளோ டயக்னோசிஸ் பண்ணாலும் சரி, கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் தெரியணும். அந்த பாயிண்ட்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்ற ஒரு 10 வகையான ஃபார்முலா தான் வந்து பார்த்தீங்கன்னா 10 வகையான ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் கேட்டகரி அப்படின்ற கான்செப்ட். இந்த 10 வகையான கேட்டகரியை வச்சு எப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு பாயிண்ட் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற அந்த காம்பினேஷனை உருவாக்குதுன்ற ஃபார்முலாவை இந்த வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுமையாக வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இந்த அட்வான்ஸ்டு டிசிஎம் கோர்ஸில் நம்ம 2 புக்கு கொடுக்குறோம். அதில் ஃபஸ்ட்டு புக்கோடைய சாம்பிள் பேஜஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது செகண்ட் புக்கோடைய சாம்பிள் பேஜஸ். இந்த 2 புக்குமே நம்ம இந்த கோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணி கொடுத்துறோம். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 75 நாள் வகுப்பு. இது கிட்டத்தட்ட 6 மாதம் இந்த கோர்ஸ் நடக்கும். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸு, ஃபீஸு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9489634466 அப்படின்ற மொபைல் நம்பருக்கோ இல்லைனா 9367333666 அப்படின்ற மொபைல் நம்பருக்கோ எங்களை தொடர்பு கொண்டு வகுப்பை பற்றின தகவலை தெரிஞ்சுக்கலாம். வகுப்பில் ஜாயின் பண்ணுறதுனாலும் சேர்ந்துக்கலாம். நல்லது.